போகிறோன்ற பாருங்கள், சீர்காழியில் தான் இவர் இருக்கிறது. சீர்காழியில் என்னதான் புயல் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் தோணியப்பர் இருக்கிறதுனால அந்த ஊரை வந்து மூழ்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது. தண்ணி வந்து சேராது, நிற்காது. தண்ணி நின்று எவ்வளோ வெள்ளம் அடித்து கொட்டினாலும் தண்ணி ஓடி போயிடும், ஊருக்குள்ளே குளம் மாதிரி கட்டாதுன்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக ஆனால் உண்மையும் கூட தான். இது வரைக்கும் கோயில் இருக்க தண்ணி வந்து அந்த மாதிரி கட்டி நான் பார்த்ததே இல்லை. அதான் வந்து அடிக்கடி சீர்காழி போவோம். என் ஃப்ரெண்ட்ஸு வீடும் சீர்காழி தான். ஆனால் அதுங்களுமே அதான் சொல்லும், தண்ணி நிற்காதுடி போயிடும் அப்படி தான் சொல்லுவாளுங்க. எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக பெருசாக இருக்கார் பார்த்தீங்களா உமா பார்வதியோட தோணியப்பர். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப அதாவது இந்த மாதிரிலாம் சிவன் நல்லா பெருசாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து இவரை பார்த்தப்ப பரவாயில்லையே, நம்ம நினச்ச மாதிரி இவ்வளோ பெரிய சிவன் இருக்காரே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது சின்ன வயசில் ரொம்ப சீக்கிரத்திலே இவரை நான் பார்த்துட்டேன். அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இவர்கிட்ட போகும்போதெல்லாம் எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கும். ஒரே செம்ம ஜாலியாக இருக்கும். இது வந்து மேலே சட்டநாதர் தோணியப்பர் ஒருத்தர் இருப்பார்ல, தோணியப்பர்லேருந்து சைடில் ஏறி மேலே சட்டநாதருக்கு போகணும். அப்போ சைடில் ஏறி மேலே போனப்போ உள்ளது இதெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. அதுவும் ஒரு காலங்கத்தால் மார்கழி காலத்தில் அந்த டைமிங்க்கு நம்ம போகும்போது அந்த ஜில்லுன்னு ஃப்ரீஸாக அடிக்கிற மாதிரி இருக்கும். காற்றெல்லாம் செம்மையாக இருக்கும். இந்த இடத்துலலாம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து நாங்கள் போனதுக்கு ரொம்ப விடியறதுக்கு முன்னாடியே போயிட்டோம். ஆனால் வெளியில் உள்ள முகப்பெல்லாம் எடுக்க விட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து வெளியில் உள்ள முகப்பெல்லாம் எடுத்தேன். எல்லாம் போலீஸ்லாம் நிற்கிறாங்க பார்த்தீங்களா. யாரோ ஒருத்தரவங்க வந்தாங்க காலையில், அதனால அவங்களுக்கு பந்தோபஸ்துக்காக வந்து நிற்கிறாங்க. நிறைய பேரை அங்கேயே நிப்பாட்டிட்டாங்க. இவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் அவங்களெலாம் விடுவாங்க. அவங்களுக்கு முன்னாடியே நான் ஏறிட்டனால நான் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தேன், வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப இதாக இருந்தது. அவங்களுக்காக தீபாராதனை பண்ணாங்க. தீபாராதனை பண்ணி வெளில வச்சாங்க. ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை சட்டநாதருக்கு பூஜை பண்ணுவாங்க. அது ராத்திரி 12:30க்கு பண்ணுவாங்க. அப்போ வந்து லேடிஸாக கேர்ள்ஸ்க்கெலாம் வந்து தலையில் பூ வச்சுட்டு போகிறது